கடந்த 90 ஆண்டுகளில் தமிழ் சினிமாவில் நடைபெற்ற பல முக்கியமான நிகழ்ச்சிகளை தொகுத்து நெஞ்சம் மறப்பதில்லை அப்படின்ற பெயரில் நான் பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறேன். அந்த கட்டுரைகளுடைய தொகுப்பு நெஞ்சம் மறப்பதில்லை பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 என்ற பெயரிலே புத்தகமாக வெளிவந்திருக்கிறது. இந்த புத்தகத்தை மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் 0 டிகிரி பப்ளிகேஷன்ஸ் வெளிக்கொண்டு வந்துள்ளனர். இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கணும்னா இப்போது YMCAவில் நடைபெறுகின்ற புத்தக கண்காட்சியில் 540, 541 ஆகிய 2 ஸ்டால்கள்லையும் இந்த புத்தகங்கள் விற்பனைக்கு கிடைக்கும். Holidays-nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ஏன் இப்படி அன்ஆர்கனைஸ்டாகவும் இர்ரெஸ்பான்சிபிளாகவும் இருக்காங்க? விடாமுயற்சி திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது அப்படின்றது ஒரு சாமானிய சினிமா ரசிகனுக்கே தெரியும். அப்படி இருந்தும் விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லி டீசரில் சொல்லிட்டு இப்போது படம் தள்ளி போகுது அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறாங்களே, இதுக்கு என்ன காரணம்னு ஸ்ரீலங்காலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. ஒரு திரை ரசிகனாக இருந்து கொண்டு விடாமுயற்சி திரைப்படம் நிச்சயமாக வெளிவராது அப்படின்னு எப்படி உங்களால் கணிக்க முடிஞ்சது அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த பட நிறுவனத்தை பொறுத்தவரைக்கும் மெத்தனமாக அவங்க செயல்படுறாங்க அப்படின்றது உண்மைதான். ஆனால் விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் பொங்கலுக்கு கொண்டு வந்து விடலாம் அப்படின்ற முடிவில் தான் அவங்க இருந்தாங்க. அதற்கான பணிகளும் ஏறக்குறைய முடிவடைந்து விட்டன. ஆனாலும் அந்த படத்தை ஏன் அவங்களால கொண்டு வர முடியலைன்னா, எந்த ஆங்கில படத்தை தழுவி விடாமுயற்சி திரைப்படம் தயாரிக்கப்பட்டதோ அதற்கான உரிமைகளை அவங்க வாங்காது தான். அந்த பிரச்சனை காரணமாக தான் விடாமுயற்சி திரைப்படம் பொங்கல் என்று வெளியாக முடியல. சினிமாவில் ஏன் இன்னும் நிறைய பேர் கங்குவா படத்துக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க? படத்தோட தோல்வியை ஏன் யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு காஞ்சிபுரத்திலிருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. கங்குவா தோல்வி படம் அப்படின்னு யார் ஒத்துக்கலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த படத்தினுடைய கதாநாயகனான சூர்யாவோ அல்லது அந்த படத்தினுடைய இயக்குனரான சிவாவோ அல்லது அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான ஞானவேல் ராஜாவோ எந்த பொதுவெளியிலாவது கங்குவா வெற்றி படம் அப்படின்னு இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா என்ன? மலையூர் மம்பட்டியான், தூரல் நின்று போச்சு, இந்த 2 படங்கள் தான் நகைச்சுவை நடிகர் செந்தியில நடிகராக உயர்த்திய படங்களா? இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. மலையூர் மம்பட்டியான், தூரல் நின்று போச்சு ஆகிய 2 திரைப்படங்களும் ஒரு நடிகராக செந்திலை உயர்த்திய படங்கள், அவருக்கு ஒரு திருப்புமுனையை தந்த படங்கள் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு நடிகராக நல்ல அடையாளத்தை தந்த படங்கள் என்று சொல்லலாம். சில வருஷங்களுக்கு முன்னாடி ஆபாச படங்களை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. குறிப்பாக கேரளாவில் மத்திய அரசு, மாநில அரசு சென்சார் போர்டோட அனுமதியோடு தான் இந்த மாதிரியான படங்களை ரிலீஸ் பண்ணுறாங்களா? தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுக்க இதுக்குன்னு சில தேட்டர்கள் இருந்ததாக கேள்விப்பட்டிருக்கேன். இது உண்மைதானா? வெளிநாடுகளில் அதிக அளவான ஆபாச படங்களை வெளியிடுறதா கேள்விப்பட்டிருக்கேன். அந்த நாடுகள் அந்தந்த சென்சார் போர்டுகள் எப்படி இதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க? இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு ஐயப்பன் கேட்டிருக்காங்க. கேரளாவிலே பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஆபாச படங்களை திரையரங்களிலே திரையிட்டார்கள் என்றால் அதெல்லாம் தணிக்கை குழுடைய சான்றிதழ் பெற்ற படங்கள் இல்லை. தணிக்கை சான்றிதழ் பெற்றதுக்கு பின்னால் ஒரு சில காட்சிகளை இணைத்து அப்படி அந்த திரையரங்களில் அந்த படத்தை ஓட்டினாங்க. இப்போ அதுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் தடை வந்துட்டதுனால தான் அப்படி எந்த திரையரங்களும் படங்களை ஓட்ட முடியல. வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் செக்ஸ் படங்களை திரையிடுவதில் அங்கே எந்த தடையும் கிடையாது. அதன் காரணமாக தான் அங்கே திரையரங்கிலேயே அது போன்ற படங்களை திரையிடுகிறார்கள். அஜித்துடைய அடுத்த படத்தின் இயக்குனர் தேசிங்கு பெரியசாமியா அல்லது சிறுத்தை சிவாவான்னு சென்னையிலிருந்து ராமகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. அஜித்துடைய அடுத்த படத்தை இயக்க போது சிறுத்தை சிவாவும் இல்லை, தேசிங்கு பெரியசாமியும் இல்லை. அஜித் அடுத்து எந்த தயாரிப்பாளரின் படத்தில் நடிக்க இருக்கிறார், அந்த படத்தை யார் இயக்க இருக்கிறார் அப்படின்றத பற்றியெல்லாம் இன்று வரையிலே அஜித் முடிவு செய்யவில்லை என்பதுதான் உண்மை. சின்ன பட்ஜெட் படங்களுக்கு ஃபெஸ்டிவல் ரிலீஸ் டேட் கிடைக்கிறதில்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப வருஷமாக இருந்துட்டு இருக்கு. இந்த வருஷம் பொங்கலுக்கு லைகா ப்ரொடக்ஷன்ஸ் மூலமாக அந்த வாய்ப்பு சின்ன படங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் பொங்கலுக்கு 10 சின்ன படங்களாவது ரிலீஸ் ஆகுமா? அப்படி ரிலீஸ் ஆச்சுன்னா 3 படங்களாவது ஹிட் அடிக்குமா? அப்படி இல்லைன்னா மக்கள் ஃபெஸ்டிவல் லீவாக இருந்தால் கூட பெரிய நடிகர்களுடைய படத்தை தான் பார்ப்பாங்க அப்படின்ற வாதத்தை இந்த பொங்கல் உண்மையாக்க போகுதான்னு ஸ்ரீலங்காவிலிருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. விடாமுயற்சி திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாகாதனால ஏறக்குறைய 10 திரைப்படங்கள் பொங்கலுக்கு வெளியாக இருக்கின்றன. இதில் பல நல்ல படங்கள் இருக்கின்றன. தமிழ் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல படங்களுக்கு எப்போதுமே ஆதரவு கொடுக்குறவங்க தான் அவங்க. இந்த பொங்கலில் எந்தெந்த படங்களுக்கு அவங்க ஆதரவு கொடுக்க போகிறாங்க அப்படின்றத தெரிந்து கொள்ள உங்களைப் போலவே நானும் மிகுந்த அவளோடு இருக்கிறேன். பாலிவுட் அண்ட் ஹாலிவுட்ல இருக்கிற மாதிரி தமிழ் சினிமாவில் 100% டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை வெளியிட்டா
தமிழ் நடிகர்கள் ரெவன்யூ ஷேரிங்க்கு மாற அதிக வாய்ப்பு இருக்கான்னு பாண்டிச்சேரியிலிருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமா உலகிலே உள்ள கதாநாயகர்களுக்கு அவங்களுடைய திரைப்படங்கள் என்ன மாதிரியான வசூலை பெற்றுக்கொண்டிருக்கின்றன அப்படின்றது தெரியாது அப்படின்னு நான் நினைக்கிறீங்க. தெரியாதது போல் நடிக்கிறாள் என்பதுதான் உண்மை. நம்பியார் அவர்களை பற்றி பேசும்போது நடிகர் ரஜினிகாந்த் நம்பியார் சாமி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு என்ன காரணம், நம்பியாரை எல்லாருமே சாமின்னு தான் அழைப்பாங்களா அப்படின்னு மட்டக்களப்பிலிருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. நம்பியார் அவர்களே ரஜினிகாந்த் மட்டும் இல்லை, சினிமா உலகில் உள்ள எல்லோருமே சாமி என்று அழைப்பதை தான் வழக்கமாக வைத்துக் கொண்டிருந்தார். அதற்கு முக்கியமான காரணம் இங்கே உள்ள பல திரைக்கலைஞர்களை சபரிமலைக்கு அவர் கூட்டிச் சென்றது தான். அவர் தான் குருசாமியாக இருந்து அவர்களை எல்லாம் வழிநடத்தி செல்வார். அதன் காரணமாக தான் அவரை சாமி சாமி என்று எல்லோரும் அழைக்க தொடங்கினார்கள். உத்தம வில்லன் படத்தில் லெஜெண்டரி டைரக்டர் கே பாலச்சந்தர் மற்றும் கே விஸ்வநாத் சார் கூட நடித்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமான்னு சென்னையிலேருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. ஒரு பக்கம் கே பாலச்சந்தர், இன்னொரு பக்கம் கே விஸ்வநாத், இவங்க பக்கத்தில் நிற்கிறது அப்படின்றதே ரொம்ப பெருமைப்படத்தக்க ஒரு விஷயம். அப்படிப்பட்ட மாபெரும் கலைஞர்களோடு ஏறக்குறைய 15 நாட்கள் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. என்னுடைய திரைப்பயணத்தில் மிக முக்கியமான தருணமாக அதை நான் பார்க்கிறேன். ஏஆர் முருகதாஸ் மற்றும் சல்மான் கானுடைய அப்கமிங் மூவி தமிழில் ரிலீஸ் ஆன சர்க்கார் படத்துடைய ரீமேக்கா அல்லது அது வேற கதையானு கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. சல்மான் கானுக்காக ஒரு புதிய கதையை எழுதி அந்த கதையை தான் இப்போ ஏஆர் முருகதாஸ் இயக்கிக் கொண்டிருக்கிறார். அந்த படத்தினுடைய கதை சர்க்கார் திரைப்படத்தினுடைய கதை இல்லை. சிவகார்த்திகேயன் அரசியலை விரும்பி போவாரா அல்லது அரசியலை விட்டு விலகி போவாரான்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. இன்றுள்ள சூழ்நிலையிலே அரசியல் விட்டு விலகி செல்வதுதான் சிவகார்த்திகேயனுடைய எண்ணமாக இருக்கிறது. ஆனால் காலம் தன்னுடைய மனதிலே என்ன வைத்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி இன்னைக்கு சிவகார்த்திகேயனுக்கு தெரியாது, நமக்கும் தெரியாது. நகைச்சுவை நடிகர்கள் காமெடி அப்படின்ற பேரில் நடிகர்களை பாடி ஷேமிங் பண்ணுறாங்க. இதனால நடிகர்களுடைய மனசு புண்படுமா? பாஸ்கரன் பாஸ்கரன் படத்தில் சந்தானம் உங்களை பாடி ஷேமிங் பண்ணப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு கோயம்புத்தூர்ல இருந்து சிவகுமார் கேட்டிருக்காங்க. மற்ற நடிகர்களை பற்றி நான் கருத்து சொல்வது சரியாக இருக்காது. ஆனால் பாஸ்கரன் படத்திலே சந்தானத்துடன் நடித்த போது அப்படி எந்த சங்கடமும் எனக்கு ஏற்படலை. உலகம் சுற்றும் வாலிபன் படத்துடைய 2வது பார்ட்டை எடுக்கணும்னு எம்ஜிஆருக்கு எப்படி தோணுச்சுன்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. எதனால் இப்படி ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னுடைய சொந்த ஊர் கேஜிஎஃப். யாஷ் நடித்த கேஜிஎஃப் மற்றும் தங்கலான் படம் மூலமாக எங்கள் ஊர் ரொம்பவே பிரபலம் ஆயிடுச்சு. இந்த 2 படங்கள் மட்டும் இல்லாமல் தனுஷ் நடித்த திருடா திருடி அப்படின்ற படத்தில் வர மன்மதராசா பாடல் மட்டும் இல்லாமல் தெலுங்கு கன்னடம் அப்படின்னு நிறைய படங்கள் எங்கள் ஊரில் ஷூட் பண்ணியிருக்காங்க. கேஜிஎஃப்க்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி வரேன்னா எங்கள் ஊருக்கு வரும்போது தயவு செஞ்சு எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கேஜிஎஃப்ல இருந்து லிவிங்ஸ்டன் கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஊரான கோலாருக்கு நான் இது வரைக்கும் வந்ததில்லை. உங்களுடைய அழைப்புக்கு நன்றி. நிச்சயமாக நான் கோலாருக்கு வருகிறேன். வரும்போது உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறேன். இயக்குனர் பாண்டிராஜ் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஒரு நல்ல குடும்ப திரைப்படத்தை அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். அவரை மாதிரியான ஒரு நல்ல இயக்குனர்கள் சினிமாவில் இவ்வளோ நாள் கேப் விடுறது நல்லது இல்லைன்னு விருகம்பாக்கத்திலிருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. விஜய் சேதுபதி கதாநாயகன் நடிக்கின்ற ஒரு திரைப்படத்தை இப்போ பாண்டிராஜ் இயக்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்கிற விதத்திலே அந்த படம் நிச்சயமாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். சட்டம் ஒரு இருட்டரை படத்துடைய மலையாள வெர்ஷனில் கமல்ஹாசன் நடிச்சிருந்ததா சொல்லியிருந்தீங்க. கமல்ஹாசன் அப்போ மிகப்பெரிய ஹீரோ வச்சு, அப்படி இருந்தும் எப்படி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக நடிச்சிருந்தாரு? அந்த படம் இணையத்தில் இருக்கான்னு அரந்தையிலிருந்து சேகர் செந்தில் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி சட்டம் ஒரு இருட்டரை மலையாளத்திலே தயாரான போது கமல்ஹாசன் தமிழ் சினிமாவிலே ஒரு நல்ல இடத்தில் இருந்தார் என்பது உண்மைதான். சட்டம் ஒரு இருட்டரை படத்தை மலையாளத்திலே இயக்கிய இயக்குனரான ராஜசேகருடைய அழைப்பின் பேரில் அந்த படத்தில் நடித்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். ராஜபார்வை மற்றும் குருதி புனல் இந்த 2 படங்களும் ஓடிடியில் தமிழ் மொழியில் இல்லை. இதனால இந்த படம் எனக்கு ஏற்படுத்தின உணர்வை என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போக முடியல. தெலுங்குல மட்டும்தான் இந்த படம் இருக்கு. படங்களை கமல் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது தடை இருக்கான்னு சென்னையிலிருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. ராஜபார்வை குருதி புனல் ஆகிய 2 திரைப்படங்களும் மிக விரைவிலேயே ஓடிடி தளத்திலே கமல்ஹாசன் வெளியிடுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மனோரமா இவங்க 2 பேரும் ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காங்களான்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. சிவாஜிக்கு ஜோடியாக ஒரு படத்திலாவது நடித்து விட வேண்டும் அப்படின்றது மனோரமாவுடைய தீராத ஆசை. அவருடைய அந்த தீராத ஆசை ஞானப்பறவை அப்படின்ற படத்தின் மூலம் நிறைவேறியது. அந்த படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக நடிக்கின்ற வாய்ப்பை மனோரமாவுக்கு வழங்கியவர் என்னுடைய இனிய நண்பரான வியட்நாம் வீடு சுந்தரம். பேசும் படத்தை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கன்னு ரஃபி கேட்டிருக்காங்க. கேவி ரெட்டி என்ற இயக்குனரிடம் உதவி இயக்குனராக பணியாற்றி கொண்டிருந்த காலகட்டத்திலேயே வசனங்களே இல்லாமல் ஒரு படத்தை உருவாக்கணும் அப்படின்ற எண்ணம் சிங்கிதம் சீனிவாசராவுக்கு பிறந்தது. அப்படி ஒரு எண்ணம் பிறந்த உடனே 2 வாரங்களில் அதற்கான திரைக்கதையை எழுதி முடித்து விட்டார் சிங்கிதம் சீனிவாசராவ் என்று தான் சொல்ல வேண்டும்.
இது போன்ற புதுமையான முயற்சிகளுக்கு எப்போதும் தோள் கொடுக்கின்ற கமல்ஹாசன்கிட்ட இந்த கதையை சிங்கிதம் சீனிவாசராவ் சொன்ன மறுகணமே எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் இந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார் கமல்ஹாசன். முதல்ல அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சோகப்படமாகத்தான் உருவாவதாக இருந்தது. அதில் நகைச்சுவை காட்சிகள்லாம் இடம்பெற்றதென்றால் அதுக்கு முக்கியமான காரணம் சார்லி சாப்ளின். அவர் படங்களைப் போல் அந்த படம் அமையணும் அப்படின்னு சிங்கிதம் சீனிவாசராவும் கமல்ஹாசனும் எடுத்த முடிவின் காரணமாகத்தான் இன்றைக்கு பேசும் படம் ஒரு புது அனுபவத்தை நமக்கு தந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு முடிவை சிங்கிதம் சீனிவாசராவ் எடுத்ததுக்கு பின்னாலே அந்த படத்தை தயாரிக்க தயாரிப்பாளர்களுக்கு கிடைச்சாரா என்றால் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தானே அந்த படத்தை தயாரிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தார் சிங்கிதம் சீனிவாசராவ். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கன்னட பட உலகின் முடிசூடா மன்னனாக இருந்த ராஜ்குமாருடைய நண்பரான நாகராஜ் சிங்கார் என்பவர் சிங்கிதம் சீனிவாசராவுக்கு உதவி வந்தார். சிங்கிதம் சீனிவாசராவும் நாகராஜ் சிங்காரும் சேர்ந்து தயாரித்த திரைப்படம் தான் பேசும் படம். அடுத்து இன்று ஒரு தகவல். கன்னியின் காதலி என்ற திரைப்படம் தான் கவிஞர் கண்ணதாசன் பாட்டு எழுதிய முதல் திரைப்படம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அவருக்கு வழங்கியவர் அந்த படத்தினுடைய இயக்குனரான கே. ராம்நாத். அவர் தான் என்னுடைய வாழ்விற்கும் உயர்வுக்கும் காரணமாக இருந்தவர். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா நான் எழுதிய முதல் பாட்டு இருக்க அது மிகவும் சாதாரணமான ஒரு பாட்டு. அந்த பாடலை ஒப்புக்கொண்டது மூலம் அந்த பாடலுக்கு ஒரு பெருமையை தேடித்தந்தார் கே. ராம்நாத். அவர் தந்த அந்த உற்சாகத்தின் காரணமாக தொடர்ந்து பல நல்ல பாடல்கள் எழுதக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமைந்தது. 2 நிலைகளில் மனிதன் முன்னுக்கு வருகிறான். ஒன்று திறமை, இன்னொன்று வாய்ப்பு. திறமை இருந்து வாய்ப்பு இல்லாவிட்டாலும், வாய்ப்பு இருந்து திறமை இல்லாவிட்டாலும் மனிதன் பிரகாசிப்பது முயல் கொம்பே. அந்த முதல் வாய்ப்பை யார் யாருக்கு ஏற்படுத்தி தருகிறார்களோ அவர்களே அவர்களுக்கு கண்கண்ட தெய்வங்கள். என்னை பொறுத்தவரையிலே நான் வணங்க வேண்டிய தெய்வமும் தினமும் வணங்கி கொண்டிருக்க தெய்வம்னு பார்த்தீங்கன்னா அது இயக்குனர் கே. ராம்நாத். கோவையில் இருந்த காலகட்டங்களில் அவருடைய வீட்டுக்கு போய் ஆனந்த கண்ணீரோடு பலமுறை நான் அவருக்கு நன்றி தெரிவித்திருக்கிறேன். நான் என்ன இப்படி பண்ணிட்டேன், நீங்கள் நல்லா எழுதியிருந்தீங்க, அந்த பாட்டை நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன், அவ்வளவுதானே என்று பதிலளிப்பார் ராம்நாத். என் வாழ்க்கை பிரகாசமாக அமைந்ததற்கு மிக முக்கியமான காரணம்னா அது ராம்நாத் தான் என்று பல பத்திரிகை பேட்டிகளை பதிவு செய்திருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன். இத்துடன் இன்றைய லன்ச் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லன்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். இப்போ இளையராஜாவுடைய தீவிர ரசிகனான உங்களுடைய பார்வையில் ஏஆர் ரஹ்மான் எப்படிப்பட்ட இசையமைப்பாளர்? அவரும் ஒரு பெரிய இசை மலையே தானே. ஏஆர் ரஹ்மான் 90s மியூசிக்கெல்லாம் அவ்வளோ பிடிக்கும் சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் 2010-5 வரைக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 92ல் அவர் படம் ரிலீஸ் ஆச்சு. ரெண்டு பேருடைய இசைக்கும் என்ன முக்கியமான வேறுபாடுன்னு வேறுபாடு, இளையராஜா மியூசிக் வந்து ஒரு ஃப்ளோ ஒன்று இருக்கும் சார். அப்படியே ஒரு நேச்சுரலாக அருவி மாதிரி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். நேச்சுரலாக அருவி மாதிரி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். இவரது வந்து ஒரு இளையராஜா பொறுத்த வரைக்கும் ஒரு பாட்டில் மொத்தத்தையும் அவர் நோட்ஸ் எழுதி கொடுத்தாரு. அதாவது எங்கே சாக்ஸ் வரணும், எங்கே வயலின், எங்கே ஒரு டபுள் பேஸ் வரணும், எல்லாமே அவருடைய நோட்ஸில் இருக்கும். அப்படித்தான் எல்லா இசையமைப்பாளரும் பணியாற்றுறாங்களா இல்லை வெவ்வேறு முறை இருக்கா? ஏஆர் ரஹ்மான் எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய ஸ்டைல் எப்படி இல்லை. ஆனால் நம்ம வாசித்த முதல் ரெக்கார்டிங் சார், முதல்ல அவர்கிட்ட அன்றைக்கி தான் எனக்கு ஃபஸ்ட்டு செஷன் தட் ஐம் ஹேவிங் வித் ஏஆர்னா எழுதுறாரு அவர் எனக்கு. கிட்டாருக்கு ஒரு நோட்ஸ் ஒன்று கொடுத்தாரு. அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு நான் பண்ண வேண்டிய நோட்ஸு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.